தேமதுரத் தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். அகிலமெங்கும் வாழும் தமிழ் கூறும் நல் உள்ளங்களின் பேராதரவோடு தமிழ் இலக்கிய வளர்ச்சி பணியினை முன்னெடுத்துச் செல்லும் சம்பூர் தமிழ் கலா மன்றம் ஈழத்திலும் தமிழகத்திலும் உள்ள இலக்கிய ஆளுமைகளை அழைத்து வருடா வருடம் எழுச்சியாக நடாத்தி வரும் முத்தமிழ் விழா. சுமந்த பெருமானாரிந்த சொக்கட்டி சோலையிலே உருவானார். விட்டுக்கு மண் சுமந்த பெருமானாரிந்த சொக்கட்டி சோலையிலே உருவானார். திக்கத்து மருளாட்சி புரிகின்றவன், திக்கத்து மருளாட்சி புரிகின்றவன் மந்துவந்த பெருமானாரிந்த சொக்கட்டி சோலையிலே உருவானார். சிட்டிக்கு மண் சுமந்த பெருமானாரிந்த சொக்கட்டி சோலையிலே உருவானார். மண் சுமந்த பெருமானாரிந்த சொக்கட்டி சோலையிலே உருவானார். விட்டுக்கு மண் சுமந்த பெருமானாரிந்த இறைவனை பிரார்த்தித்து சம்பூர் தமிழ் கலா மன்றத்தினுடைய மதிப்பார்ந்த தலைவர் திவாகர் அவர்களே, இந்த விழாவுக்கு அருள் விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற தவத்திரு அகத்திய அடிகளார் அவர்களே, ஆன்மீகத்துடன் ரிஷி தொண்டநாத சுவாமி அவர்களே, இளைய பட்டம் திருமூல சுவாமிகள் அவர்களே, வெற்றிவீர் அவர்களே, கௌரவ விருந்தினர்கள் திரு ஜெயகன், அன்பழகன், பிரபாகரன், கணேசலிங்கம், பாக்கியேஸ்வரன், சுதாகரன் அவர்களே, தம்பி டாக்டர் சதீஷ் அவர்களே, சபையில் இருக்கின்ற சம்பூர் வாழ் மக்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம்.
பழம்பெரும் கிராமமாகிய சம்பூர் கிராமம் கிழக்கிழங்கையிலே தனித்துவமான கடல் அலையும் பயிர்களும் சூழ்ந்திருக்கின்ற இடத்திலே நடுவிலே இருந்து அம்பாள் அருள் பாவிக்க வீட்டிருக்கின்ற இந்த திருவூர் எங்கள் மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு புண்ணிய ஊர். போரினுடைய அனர்த்தங்களினால் மிகவும் பாதிக்கப்பட்டு மீண்டும் இந்த மண்ணை கட்டி எழுப்புகின்ற உங்கள் அத்தனை பேரையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். பெரியோர்களே, நாவலர் பெருமானுக்கு உருவச்சிலை அமைத்து பெருமைப்படுத்தியிருக்கிறீர்கள். இன்று மகாகவி பாரதியார் பிறந்த நாளிலே முத்தமிழ் விழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். தமிழ் அற்புதமான ஒரு மொழி, தமிழ் அன்பு மொழி. இந்த உலக அரங்கத்திலே இன்றைக்கு பெருமையோடு விருதாக வழங்கப்படக்கூடிய சம்பூரண விருது இம்முறை சம்முறை பிரபலமாக கொண்ட கவிஞர் கனக ஜோகானந்தம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கனக ஜோகானந்தம் அவர்கள் சம்பூர் பிரதேசத்தை பிரபலமாக கொண்டவர். ஓய்வு பெற்ற பாடசாலை ஆசிரியராக இருக்கக்கூடிய அவரை இந்த நேரத்தில் மேடைக்கு அழைக்கிறோம். இலங்கை ஆலயம் பல இலக்கிய மன்றங்களில் உறுப்பினராக இருக்கிறார். இன்றைய நாளில் கவிஞர் கனக ஜோகானந்தம் அவர்களுக்கு சம்பூரணம் உயர்கௌரவ அவர்களை வழங்கியிருப்பது சம்பூர் தமிழ் கிராமம் பெருந்தற்கொள்கிறது. இந்த வேறொன்று ஒளிந்திருக்கிறது என்று எனக்கு அடையாளம் காட்டி தந்த ஸ்ரீ ஆறுமுகனாவனுடைய திருவுருவச் சிலையை அழகாக வடிவமைத்து தந்த சமூக சேவர்கள் திருவாளர் சுதேஷ்குமார் அவர்களுக்கு இது கௌரவத்தை வழங்குவது சமூக தமிழ் கிராமம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. ஊடகம், காவிய பாடலியற்றல், திருவூஞ்சல் பாடலியற்றல், நிகழ்ச்சி தொகுப்பு, ஆவணமாக்கல், கவிதை நூலை வெளியிட்டுள்ள பொலி முத்திங்கள் ஆசிரியராகவும் இவர் கடமையாற்றுகின்ற முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தராகவும் அகில இலங்கை சமாதான நிர்வாகமாகவும் மத்தியஸ்தராகவும் பணிபுரியும் இவருக்கு சம்பவ தமிழ்கலா மன்றம் கலையறிவி விருது வழங்கி பெருமை கொள்கிறது. அடுத்ததாக நாம் அழைப்பது தொடர்ந்து பொறியியலாளர் சிவராசா தருணவர்களுக்கான கௌரவ நிகழ்வு. தற்சமயம் அவர் நாட்டிலே இல்லாத காரணத்தினால் அவருக்கான கௌரவத்தை அவருடைய தந்தை அர்ப்பணித்துக் கொள்வார். பல சாதகமான மாற்றங்களுடன் இந்த கிராமம் மீண்டும் புத்தெழுச்சி பெறுவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு கிராமங்கள் என்று சொல்லி மகாத்மா காந்தி கூறினார். இந்த சம்பூர் கிராமத்தினை பற்றி பல இடங்களிலே நாங்கள் யுத்த காலம் தொடக்கம் நாங்கள் வாசித்திருக்கின்றோம். கலாநிதி ஆரஞ்சபுரனையாவும் அடிக்கடி சொல்லுவார். அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்னென்றால், ஒரு தூய கிராமம் என்று சொல்லி, ஒரு தூய சைவ தமிழ் கிராமம் என்கின்ற ஒரு பெருமையை இந்த சம்பூர் கிராமம் ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீலஸ்வரி ஆறுமுகனாவனுடைய உருவச்சிலையும் இந்த மண்ணிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டு இந்த கிழக்கு வடத்தை சேர்ந்த 2 அருளாளர்களுடைய நெறிப்படுத்தலே, அவர்களுடைய போதனையிலே இந்த மண் சூரிய சந்திரர் உள்ளவரை இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய பிரார்த்தனை. கேட்டவாறு தனித்துவமாகவும் இவருக்கு சத்யநாதன் நாடக கிராமத்தின் தலைவராக உள்ள சபாவுடையாக கடமையாற்றும் இவரை சம்பூர் தமிழ் கிராமம் அழைக்கங்கள் இருந்து வழங்கி கௌரவம். இச்சாதனையாளர்களை கௌரவிப்பதில் நமது தமிழ் கலாமன்றம் என்றென்றும் பெருமை கொள்கின்றது. நன்றி. நீ செய்த தமிழ் கொண்டு நான் செய்த தவப்பயனையா, நீ செய்த தமிழ் கொண்டு நான் செய்த தவப்பயனையா,
செந்தமிழ் பொங்கி வளர்த்த செம்மலே தமிழ் தாயின் மூத்த புதல்வன். தமிழ் தாயின் கண்ணீரை துடைத்து நற்பணி ஏராளம் செய்து நாட்டிசை போற்ற நாவலராய் நாடி குனியாமல் நாம் உயர தம் உயிரை தியாகம் செய்த தியாகி ஐயா நீங்கள். இணைத்து மண்ணோடு இணைத்து பொன் விளையும் பூமியடார் அன்பு மீனோடும் கடலோரம் வாழ்த்து சம்பு மீனோடும் கடலோரம் வாழ்த்து சம்பு ஒருபுறமாய் நகர் நாவலனா மறுபுறமாய் முத்தமிழ் அறிஞர் விபுலானது